இதுதான் நம்ம அந்த பார்க்கக்கூடிய அந்த ஆசிலேட்டரு. இப்போ இந்த ஆசிலேட்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் ஆன் ஆகுதா இல்லையான்றது பார்க்க போகிறோம். அப்போது ஆசிலேட்டரை வச்சு நம்ம ரீடிங் எந்த மாதிரி டிசியில் எடுக்கும், அது ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படும். அந்த ஆசிலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி அந்த பவர் சப்ளை ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற விஷயம் முழுமையாக தெரியும்னா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணால் தெளிவாக அதை பற்றி ஃப்ரீக்வன்சியை பற்றியும் ப்ளஸ் அந்த ஆசிலேட்டர் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுதுன்ற விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஆசிலேட்டரை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரீடிங் எடுக்கா ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அந்த போர்டில் நம்ம ஆசிலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரீடிங் எந்த அளவு எடுக்குது, ஃபோன் ஆன் ஆகுதா இல்லையான்றது நம்ம இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஆசிலேட்டரு இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோன் ரன் ஆகாது. ப்ளஸ் ஆசிலேட்டரை வச்சு நம்ம நெட்வொர்க் செக்ஷன் வேலை செய்யும், பவர் சப்ளை செக்ஷன் வேலை செய்யும். அப்போ அந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி எப்படி ரெடி பண்ணது, என்ன ஃப்ரீக்வன்சி வரும், எந்தெந்த இடங்களில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இன் அவுட்டு விஷயத்தை எடுத்து அதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம தெளிவாக தெரியணும்னா நம்ம கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.